இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி DA 3% சம்பள உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு புதிய சம்பள அமைப்பை அறிவித்துள்ளது. புதிதாக நியமனம் செய்யப்படும் விற்பனையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 மற்றும் கட்டுநர்களுக்கு ரூபாய் 6,600 தொகுப்பூதியம் முதல் ஒரு வருடம் வழங்கப்படும். ஒரு வருடம் பணிபுரிந்த பின்பு விற்பனையாளருக்கு ரூபாய் 9,900 முதல் ரூபாய் 39,600 வரையும், கட்டுநர்களுக்கு ரூபாய் 9,000 முதல் ரூபாய் 35,000 வரையிலும் புதிய ஊதியக்கட்டில் காலமுறை சம்பளம் வழங்கப்படும். மேலும் தற்போது உள்ள அடிப்படை ஊதியத்தில் 15% உயர்வு செய்து புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். அதற்கு 55% அகவிலைப்படி DA வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படும் அகவிலைப்படி உயர்வு இதற்கும் பொருந்தும். அதேபோல் ஆண்டுதோறும் 3% சம்பள உயர்வு தொடர்ந்து வழங்கப்படும். சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவோருக்கு அதிகபட்சமாக விற்பனையாளருக்கு ரூபாய் 1,500, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,200 வீட்டு வாடகைப்படி வழங்கப்படும். சென்னையை தவிர மற்ற பகுதியில் பணிபுரிவோருக்கு விற்பனையாளருக்கு 1,200 ரூபாயும், கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும். குடும்ப அட்டைகள் எண்ணிக்கையினை பொறுத்து நியாயவிலை கடையின் படிகள் வழங்கப்படும். 1000 குடும்ப அட்டை வரை இருக்கக்கூடிய கடையில் இருக்கும் விற்பனையாளருக்கு ரூபாய் 1,500, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும். 1,001 முதல் 1,500 குடும்ப அட்டை கொண்ட ரேஷன் கடைகளுக்கு விற்பனையாளர்களுக்கு 1,750 ரூபாயும், கட்டுநருக்கு 1,250 ரூபாய் வழங்கப்படும். அதேபோல் 1,501க்கு மேல் உள்ள ரேஷன் கடை அட்டை கொண்டோருக்கு விற்பனையாளருக்கு ரூபாய் 2,000, கட்டுநர்களுக்கு 1,500 ரூபாயும் நியாயவிலை கடை படிகள் வழங்கப்படும். இது தவிர பிற சலுகைகள் வழங்கப்படும். மருத்துவப்படியாக மாதம் ரூபாய் 300, மலைப்பகுதியில் பணிபுரிவோருக்கு அடிப்படை ஊதியத்தின் 20% அல்லது அதிகபட்சம் 1,500 ரூபாய், குளிர்காலப்படியாக 400 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து படி 2,500 ரூபாய் வழங்கப்படும். பதவி உயர்வு பொறுத்தளவில் ஒரே பதவியில் 10 ஆண்டுகளுக்கு தேர்வு நிலையும், 20 ஆண்டுகளுக்கு சிறப்பு நிலையும், 30 ஆண்டுகளுக்கு கூடுதல் சிறப்பு ஊதிய உயர்வும், ஒவ்வொரு நிலைக்கும் 3% சம்பள உயர்வும் வழங்கப்படும். இந்த புதிய அறிவிப்பு மூலம் ரேஷன் கடை ஊழியர்களுடைய சம்பளம் சலுகைகள் கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அகவிலைப்படி உயர்வு சம்பள உயர்வு சார்ந்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.